I know the plans that I have for you, says the living God. Hallelujah. ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், அவர் போதுமானவர். அற்புதமாய் இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் நெருக்கடியான நாட்களிலும் நம்ம ஒவ்வொருவரையும் தாங்கி வருகிறார், நடத்தி வருகிறார். அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிற இந்த நாட்களே நாம் அவரை சார்ந்து கொள்வதற்கு, அவரை உறுதியாய் பற்றி கொள்வதற்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தருவாராக. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதுடையவர்கள் அவர்கள் உண்மையை நம்பி இருக்கிறபடியால். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உண்மையை நம்பி இருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்தினாலே நீர் அவர்களை நினைக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. நிறைக்கிற ஒரு கர்த்தர், பூர்ண சமாதானம். ஆமென். ஒவ்வொருவரையும் இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் கலங்கி இருக்கிறதான எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. நம்மை சுற்றி நடக்கிறதான யுத்தங்களின் செய்திகள், so many things that we go through. ஆமென். நம்ம சமாதானத்தை காலையில் எந்திரிச்ச உடனே நியூஸ் பார்த்தோம்னா நம்ம இருக்கிற பீஸ் எல்லாம் போயிடுது. என்ன நடக்கும், அடுத்தது என்ன என்கிறதான நிலைமையில் நிறைய பேர், மோஸ்ட் ஆஃப் அஸ் we are standing in a crossroad not knowing what is next. ஹல்லேலூயா. ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், ஹல்லேலூயா, அவர் இன்னும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், யாக்கோபு தன்னுடைய தகப்பனையும் அண்ணனையும் ஏமாற்றிட்டு அவன் நினைச்சான் குறுக்கு வழியில் எல்லாத்தையும் சீக்கிரமாக சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. அது ஆண்டோடைய திட்டமே அல்ல. ஹல்லேலூயா. ஸ்டெப் பை ஸ்டெப் தான் கர்த்தர் உயர்த்துவார். ஒவ்வொரு நைட்டில் அப்படின்னு தூக்கிட மாட்டார் ஆண்டவர். அது தூக்குனா அது ஆண்டவரே அல்ல. ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் படிப்படியாக நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்து கர்த்தர் நம்மை உயர்த்துவார். எஸ், ஓவர் நைட் ஹீ கேன் சேஞ்ச் திங்ஸ். காரியங்களை மாற்றுவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக. ஹல்லேலூயா. ஆமென். ஓவர் நைட்டில் கர்த்தர் எங்கேயோ இருந்தால் எங்கேயோ தூக்கிட்டார் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. நம்முடைய உண்மையை பார்த்து, நம்முடைய உத்தமத்தை, நேர்மையை பார்த்து கர்த்தர் படிப்படியாக நம்ம உயர்த்திட்டு போவார். ஹல்லேலூயா. அப்படி உயர்றது தான். ஹல்லேலூயா. யாருமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நேராக 10th ஸ்டாண்டர்டுக்கு எங்காவது சிஸ்டம் இருக்கா? அப்படி கிடையவே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், அதே போல தான், ஸ்டெப் பை ஸ்டெப். ஹல்லேலூயா. தேர் இஸ் a principle in that. ஆமென். அதே போல தான் ஆண்டவர் படிப்படியாக ஆண்டவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக இந்த நாட்களிலே. ஆமென். அவன் குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு அண்ணனையும் ஏமாத்துறான், அப்பாவையும் ஏமாத்துறான். அதனால தான் அவனுக்கு எத்தனை பேர் வச்சா. அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்கப்பா, நீ இங்கே இருந்தனா உன் அண்ணன் உன்னை பார்த்தானா கொன்று போட்டுருவான். your brother will kill you, so flee. I don't want to lose you, so flee somewhere. go to your uncle's house. ஓடிப்போ அப்படின்ட்டு அவன் இடத்த விட்டு, வீட்டை விட்டு தப்பி ஓடுறான். வனாந்தரத்தில் ஓடுறான். ஒரு ராத்திரி கல் எடுத்து வச்சு படுத்துக்கிறான். இருட்டாயிடுச்சு, வனாந்தரத்தில் படுத்துருக்கிறான். ஆமென். அப்போது அங்கே ஒரு சொப்பனத்தை பார்க்குறான். அதில் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கு. there was a ladder, and on that ladder he sees angels ascending and descending. ஆமென். தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அதற்கு மேலாக நின்று, in English it says the Lord stood above. Amen. Hallelujah. That tells me that the Lord is over your situation, whatever you're facing, whatever you are going through, whatever circumstances that your family is facing, your ministry is facing. Some of you standing in the crossroads because of the situations, because of the accusations, because of the connections that you have, because of the things that you're going through, not knowing what decision to make, not knowing where to go, not knowing what to do. Amen. I want to tell you, the Lord is over your situation. Whatever you're going through, you're not alone. Your heavenly Father is walking with you. நீங்கள் போகிறதான இந்த பாதையில் நீங்கள் தனிமையில் அல்ல, உங்கள் தகப்பன் கூட உண்டு எல்லா நேரத்திலும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஹல்லேலூயா. அவர் கூட உண்டு. ஆனால் நம்ம கேட்க வேண்டியது என்ன கேள்வி, நான் அவர் கூட இருக்கிறேன்னா, am I walking with him? Hallelujah. Am I walking in line with God's word? கர்த்தருடைய வார்த்தை, நான் என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் வாழுவேன், ஆண்டவர் என் கூட இருப்பார். இல்லைங்க, அப்படி தவிர ஒரு நாள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அவருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருடைய சித்தத்தின்படி. ஹல்லேலூயா.
ஆமென். அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்பதான் ஹல்லேலூயா, அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற விரும்புகிறதான காரியத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். The Lord stood above. கர்த்தர் அதற்கு மேலாக நின்று. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் ஆளுகை செய்கிறவர். ஹல்லேலூயா. யுத்தம் இருந்தாலும் சரி, கோவிட் இருந்தாலும் சரி, பயங்கர வியாதிகள் இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, நம்பிக்கையற்ற சூழல் இருந்தாலும் சரி, ஆமென், எல்லா பிரைசஸ் ஏறி போயிடுச்சு. ஆமென். அந்த சாரிபாத் அந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். எலியா போய் சொல்றான் ராஜாவிட்ட, நான் சொல்லாமல் மழையும் பனியாகவும் பெய்யவில்லை என்று சொல்றார். உன்னை போய் ஒழித்துக்கொள், தேசத்துல பயங்கர பஞ்சம். பஞ்ச காலத்துல எலியாவையும் கர்த்தர் போஷித்தார், சாரிபாத் விதவையும் கர்த்தர் போஷித்தார். Hallelujah. I want to tell you, in every situation, every circumstances, your God is there. Hallelujah. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. அந்த சூழ்நிலையில் இந்த ஆண்டவர் நம்மோடு கூட உண்டு. நம்மை சுமக்க, நம்மை நடத்த, நம்மை போஷிக்க, நம்மை தப்புவிக்க, நம்மை விடுவிக்க, நம்மை உருவாக்க, மறுபடியும் கட்டி எழுப்ப இந்த ஆண்டவர் போதுமானவர். Never forget that. Hallelujah. Your God is there. உன் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட உண்டு என்பதை ஒரு நாளும் மறந்து போக வேண்டாம். ஆமென். Hallelujah. கர்த்தர் கூட உண்டு. எல்லா நேரத்திலேயும் கர்த்தர் நம்மை காக்க வல்லவர். இதை நான் அனுபவிக்கிறதுனால நான் தைரியமா சொல்ல முடியும். எல்லா சூழ்நிலையும் ஹல்லேலூயா முற்றும் முடிய கர்த்தரை சார்ந்திருக்கிறதுனால ஹல்லேலூயா. ஆமென். நான் ஒரு நாள் ஒரு ஜெபம் பண்ணேன். ஆமென். என்னுடைய ஒய்ஃப் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி வந்த பொழுது ஹல்லேலூயா நிறைய பேர் சொன்னாங்க, வேலையை விட வேண்டாம், பெரிய ஜாப், அழகான சம்பளம், பெரிய சம்பளம், இதை விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. But we decided one day to leave that job. ஆமென். ஆண்டவர் சொன்னதுனாலே, பேசினதுனாலே அந்த வேலையை ராஜினாமா செஞ்ச பொழுது அன்றைக்கி ராத்திரி ஒரு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, சாகிற வரைக்கும் நான் யார்கிட்டையும் கையேந்து நிற்கக்கூடாது. ஹல்லேலூயா. என் வாலெட் எடுத்து ஆண்டவரை பார்த்து சொன்னேன், this is what I have till my last breath. I don't want to stretch my hands. I will not stretch my hands to anyone. Hallelujah. Because you have called me, you will provide, you will take care. நீங்கள் எங்களை அழைச்சிருக்கீங்க, நடத்துவீங்க அப்படின்னு அந்த ஒரு ஜெபம் 2011 செஞ்சேன். இன்னைக்கு வரைக்கும் 2026 இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆண்டவர் அற்புதமாக நடத்துகிறார். இந்த ஆண்டவர் ஆச்சரியமாய் சுமக்கிறார் அவரை சார்ந்திருக்கிறதுனால. ஹல்லேலூயா. அடுத்த நாள் நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. பட் ஒன்று நல்லா சொல்ல தெரியும், the one who holds the tomorrow is my God. He is with me. He is with you. Hallelujah. The one who holds the tomorrow. Hallelujah. Amen. He is with us. அவர் நம்மோடு கூட உண்டு. அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே தான் கர்த்தர் எல்லா சூழ்நிலைக்கும் மேலாக நம்மை ஆளுகை செய்கிறவர் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. எரேமியா 31:4 நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாட செய்கிறவர்கள் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தில் இழந்து போன that song, God will restore back that song in your life, in your marriage, in your family. If you put your trust in that living God, that joy that you've lost, the joy that enemy has stolen in your life, உன் குடும்பத்தில், உன் ஊழியத்தில், உன் வாழ்க்கையில் பிசாசு திருடி போட்ட அந்த நிம்மதி, அந்த சந்தோஷம், அந்த சமாதானம், whatever it may be, ஆண்டவர் சொன்னாரே, வெட்டிக்கிளையில் தின்று போட்டதின் வருஷத்தின் விளைவை நான் உனக்கு திரும்ப அளிப்பேன். I will restore back. That is our God. Hallelujah. He is a God of restoration. Hallelujah. Learn to walk with him. ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்தை கேட்டு நடப்பதற்கு, அவரோடு கூட நடப்பதற்கு ஒரு தீர்மானம் செய்யுங்க. கர்த்தர் நம் கூட உண்டு, நம்மை நடத்த வல்லவராயிருக்கிற எரேமியா 29:11 வாசிக்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் மேல் நினைத்திருக்கிறேன், நினைவை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவைகள் தீமைக்கு அல்ல, நன்மைக்கு ஏதுவானவர்கள். I know the plans that I have for you, says the living God. ஹல்லேலூயா. நம்ம பிளான் பண்ணுறோமோ இல்லையோ, இந்த ஆண்டவர் உங்களுக்காக, எனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைக்கிற தெய்வம். அவரை சார்ந்து கொள்ள, அவரை மாத்திரம் நம்பி இருப்பதற்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. இந்த நாளில் அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கிறது, நான் நம்புவது உம்மாலே ஆகும். ஹல்லேலூயா. தாவீது சொன்னது போல, நான் நம்புவது உங்களால் வரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நீங்கள் எனக்கு செய்து முடிப்பீங்க. ஹல்லேலூயா. எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு கர்த்தர் எங்களோடு கூட உண்டு. இந்த நாட்களிலே ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு கூட நடப்பதற்கு மாத்திரம் எங்களுக்கு பலனை தாங்க. சுற்றி இருக்கிறதான ஆண்டவர் எதிர்ப்புகள், ஹல்லேலூயா, போராட்டங்களை பார்த்து மனம் தொய்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, ஹல்லேலூயா, கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்த கழுகுகளைப் போல செட்டைகளை விரித்து உயர எழும்புவார்கள் என்று சொன்னீரே.
உமக்கு காத்திருக்கிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாங்க, கற்றுத்தாங்க. இந்த நாட்கள் எங்களுக்கு உதவி செய்யும், ஆளுகை செய்யும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். We thank you Lord, எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே.